ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 79வது சரத்துக்கு அமைய இந்நாள் மாகாண சபை தேர்தல் எந்த முறையில் நடாத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக கௌரவ அமைச்சர் விஜித ஹேரத்தின் தலைமையில் விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்படுகின்றது. கௌரவ முனீர் முலஃபர், சட்டத்தரணி சுனில் வடகல, கௌரவ அருண் ஹேமச்சந்திரா, கௌரவ ரஞ்சித் மத்தும பண்டார, கௌரவ மனோ கணேசன், கௌரவ லக்ஷ்மன் நிபுணாராஜி, கௌரவ சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம், கௌரவ சமன்மலி குணசிங்க, கௌரவ தர்மபிரிய விஜயசிங்க, கௌரவ சந்தன சூர்யா ரச்சி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் நிசாம் காரியப்பர் ஆகியோர் விசேட தெரிவுக்குழுவின் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். அதற்கமைய சபாநாயகரால் இன்று நியமிக்கப்பட்டு விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். இதேவேளை தெரிவுக்குழுவின் முதலாவது கூட்டத்தை அடுத்த பாராளுமன்ற அமர்வில் நடத்துமாறும் குழுவின் 12வது உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவை பெயரிடுமாறும் குழுவின் உறுப்பினரான ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரிக்கை விடுத்தார். கௌரவ உறுப்பினரே, மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அரசாங்க தரப்பின் சார்பில் அமைச்சர் விஜித ஹேரத்தின் தலைமையில் பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதற்காக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். என்னிடம் ஒரு கோரிக்கை இருக்கிறது. தெரிவுக்குழுவின் முதலாவது கூட்டத்துக்கான திகதியை அடுத்த பாராளுமன்ற அமர்வில் நிர்ணயிக்குமாறு கோரிக்கை விடுகின்றேன். பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை 3 மாதங்களில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதேபோன்று தெரிவுக்குழுவில் 11 உறுப்பினர்களை பெயரிடப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சியின் உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவின் பெயரை 12வது உறுப்பினராக பெயரிடுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான சட்டமூலம் முதலாம் வாசிப்புக்காக கடந்த வருடம் ஜூன் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தனது தனிநபர் பிரேரணையாக இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்தார். இதற்கு முன்னர் இவ்வாறானதொரு சட்டமூலத்தை இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் சபையில் சமர்ப்பித்திருந்தார். எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டிய முறைமை தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு விசேட குழுவை நியமிப்பதற்கான முன்மொழிவு அடங்கிய யோசனை கடந்த மாதம் 6ஆம் தேதி ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் நலிந்த ஜெயதிசவால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது.